வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாம் நாட்டுக்கும் மக்களுக்குமே பொறுப்பு கூற வேண்டும். விதுர விக்ரமநாயக்க. தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படும் திகதி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். 1000 ரூபாய் சம்பள பிரச்சினை குறித்து விசாரணை. அமைச்சர் பிறப்பித்துள்ள பணிப்புரை. அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. வெளிவந்த தகவல். உயர்தர மாணவர்களுக்கு கல்வி அமைச்சர் வழங்கியுள்ள உறுதிமொழி. வார இறுதிக்குள் அந்நிய செலாவணி கையிருப்பு $3 பில்லியன் அதிகரிக்கும். மத்திய வங்கி ஆளுநர். நாடுகளை கோபித்துக் கொண்டு பயணம் செய்ய முடியாது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. 16 வயது சிறுமிகள் மீது அதிகரித்துள்ள பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள். இனி விரிவான செய்திகள். எதிர்வருகின்ற காலங்களில் பொது இடங்களுக்கு செல்வதற்கு கொரோனா தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சுகாதார அமைச்சு அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கொரோனா தடுப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் பொது இடங்களுக்கு செல்லும் போது கொரோனா தடுப்பூசி அட்டையை கொண்டு செல்வதை கட்டாயமாக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதார சாதாரண தரம், கல்வி பொதுத்தராதார உயர்தரம் மற்றும் புலமை பரிசில் பரீட்சை ஆகியன திட்டமிடப்பட்ட திகதிகளில் எவ்வித மாற்றமுமின்றி நடைபெறும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அவிசாவளை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கப்படும் வரையான 10 மாதங்களுக்கு மேலான காத்திருப்பு இடைவெளியை நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன உறுதியளித்துள்ளார். சௌபாகிய நோக்கில் எந்த இடத்திலும் பொது வளங்கள் விற்பனை செய்யப்படும் என நாட்டுக்கு கூறவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் யுகதணிவி உடன்படிக்கையை அடிப்படையாக கொண்டு கூட்டு பொறுப்பை மீறியதாக பேசுவதை விட அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய பொறுப்புறுதியை மீறியமை சம்பந்தமாக தேடி ஆராய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஹொரணையில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு வழங்கப்பட்டவற்றை மீண்டும் திரும்ப பெறுவோம் என நாம் மேடைகளில் கூறினோம். இதனால் நாம் நாட்டுக்கும் மக்களுக்குமே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அண்மையில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டிருந்த அமைச்சர் விமல் வீரவன்ச யுகதடவி உடன்படிக்கை பற்றி அமைச்சரவையில் பேசப்படவில்லை என்பதால் அது தொடர்பில் கூட்டு பொறுப்பு எதுவும் மீறப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் வெளிக்காட்டுகின்றன. இதன்படி 2019ஆம் ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் 18 வீதத்தால் சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறைகள் அதிகரித்துள்ளன என்று இலங்கையின் போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. புள்ளி விபரப்படி 16 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் மீதான பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் 9 வீதத்தால் அதிகரித்துள்ளன. 2019ஆம் ஆண்டில் 16 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் மத்தியில் 305 வன்புணர்வு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. கடந்த ஆண்டு இது 361ஆக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் போது 2017ஆம் ஆண்டை விட 2020ஆம் ஆண்டில் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள், கடத்தல், வழிப்பறி, கொலை, கொள்ளை, கடுமையான பாலியல் குற்றங்கள் என்பனவே அதிகரித்துள்ளன. நாட்டில் தற்போது உள்ள $1.5 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பானது வார இறுதிக்குள் $3 பில்லியன் அதிகரிக்கும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். வாராந்த ஆங்கில பத்திரிகையிடம் இதனை கூறியுள்ள அவர் பணம் கிடைக்கும் வழியை இந்த சந்தர்ப்பத்தில் வெளியிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். பணம் கிடைத்த பின்னர் அது கிடைத்த வழியை வெளியிட முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள் சிலர் வார இறுதியில் ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா உள்ளிட்ட சில மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அவர்கள் கட்டார் நாட்டிடமிருந்து $1 பில்லியன் நிதியை கைமாற்றாக பெறும் வசதி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதேவேளை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ஆரம்பமான எரிபொருட்களுக்கான $500 மில்லியன் கடன் மற்றும் $400 மில்லியன் கைமாற்று வசதி தொடர்பில் இந்திய அரசுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதுடன் அந்த கடன் மற்றும் கைமாற்று வசதி என்பன எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இரா சம்பந்தனுக்கு பின்னர் வரப்போகின்ற கூட்டமைப்பு தலைமையானது தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சைநாதராஜா, தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரை கொண்டதாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் இந்த செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் அது இன்று இலங்கை தமிழர்கள் சார்பில் பேசவல்ல, சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட கட்சியாக செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இரா சம்பந்தனின் தலைமைக்கு பின்னர் கூட்டமைப்பு பலமிக்கதாக செயல்பட வேண்டுமாக இருந்தால் கூட்டமைப்பு தலைமைகளே காத்திரமான முடிவாக அமையும் என்று செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்த எதிர்காலத்தில் இலங்கையில் தமிழ் பேசும் அனைத்து தேசிய இன பிரதிநிதிகளையும் இணைத்துக் கொண்டு செயற்படும் தேசிய கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அடைக்கலநாதன் இதன் போது தெரிவித்துள்ளார். ஆகவே எதிர்காலத்தில் இலங்கையில் தமிழர் இருப்பை உறுதிப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையிலான செயற்பாடு காரணமாக நாம் ஒருதலை பட்சமான முடிவுகளை எடுக்க முடியாது. அதனால் லாப நஷ்டத்தை ஏற்க வேண்டியுள்ளது. நாடுகளை கோபித்துக் கொண்டு பயணம் செய்ய முடியாது என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக பொதுமக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்கும் நோக்கில் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் தலைமையில் குருநாகல் பதிவாளர் திணைக்களத்தின் புதிய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பின்னர் சீன உரக்கப்பல் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மேற்கூறியவாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இங்கு பேச வேண்டியது பண விவகாரம் குறித்து அல்ல, இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் குறித்தே கவனிக்க வேண்டியுள்ளது. எனவே அதை வழங்க வேண்டும் என அமைச்சரவை தீர்மானித்தது. நாடுகளுடன் பணியாற்றும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதில் எனக்கு எந்த தவறும் தெரியவில்லை. யாராவது தவறு செய்தால் அந்த தவறை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு முன்னர் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட போகின்ற நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும். உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு தவறு நடந்திருந்தால் பணத்தை செலுத்த வேண்டும். $6.5 பில்லியன் நாட்டுடன் கோபப்படுவதா அல்லது அமைதியான முறையில் தீர்ப்பது என்பதுதான் முதலில் பார்க்க வேண்டிய விஷயம். மக்களை மனதில் வைத்துதான் அரசாங்க முடிவுகளை எடுக்க வேண்டும். சில தவறுகள் உள்ளன. வரலாற்றில் இது முதல் சம்பவம் இதுவல்ல. தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். சேதனை பசலை ஊடாக்க விவசாயம் குறித்து பரிச்சாத்தமாக புதிய முயற்சி செய்யப்பட்டது. விவசாயிகளுக்கு உரம் வழங்க வேண்டும். இதனால் அரசு திடீரென சேதனை பசலை கொண்டு வந்து மாதிரிகளை சோதனை செய்த போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது நமக்கு ஒத்து வரவில்லை. இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையிலான செயற்பாடு காரணமாக நாம் ஒருதலை பட்சமான முடிவுகளை எடுக்க முடியாது. அதனால் லாப நஷ்டத்தை ஏற்க வேண்டியுள்ளது. நாடுகளை கோபித்துக் கொண்டு பயணம் செய்ய முடியாது என்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். $1000 சம்பள உயர்வை முறையாக வழங்காத தோட்ட நிர்வாகங்கள் தொடர்பில் ஆணைக்குழு ஒன்றை அமைத்து விசாரணை செய்யுமாறு தொழில் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். நுவரெலியா லபுகுலை தோட்ட பகுதியில் தொழிலாளர்களுக்காக நடமாடும் சேவை நிகழ்வொன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்துள்ளதாவது, கூட்டு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளப்படாமைக்கு தொழிற்சங்கங்களும் முதலாளிமார் சம்மேளனமும் உடன்படவில்லை. அதற்கான பொறுப்பை அந்த இரு தரப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். $1000 சம்பள உயர்வை வழங்க நீதிமன்றத்தால் தடை உத்தரவு வழங்கப்படவில்லை. அதனால் அந்த உத்தரவை செயற்படுத்த முதலாளிமார் சம்மேளனம் கட்டுப்பட்டுள்ளது. அதற்கமைய 90 விதமான தோட்டங்களில் $1000 வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் சில தோட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளை தொழிலாளர்கள் சந்தித்து வருவதாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதாவது $1000 பெற வேண்டுமென்றால் இவ்வளவு கிலோ கொழுந்தை பறிக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். எனவே தொடரும் இவ்வாறான பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக நாம் தற்போது புள்ளி விவரங்களை சேகரித்து வருகின்றோம். ஆகவே $1000 சம்பள உயர்வை முறையாக வழங்காத தோட்ட நிர்வாகங்கள் தொடர்பில் ஆராய விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு தொழில் ஆணையாளரை கேட்டுக்கொள்கின்றேன். இது தொடர்பில் கிடைக்கின்ற முறைப்பாடுகள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டியது அவசியம். அதனூடாக தொழிலாளர்களின் பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்த்துள்ளோம். அதேபோல மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் எதிர்பார்த்துள்ளோம். அதனூடாக தேவைப்படின் விசேட சட்டமூலம் ஒன்றையும் நாடாளுமன்றத்தில் கொண்டுவர எதிர்பார்த்திருக்கின்றேன். அந்த சட்டமூலத்தின் ஊடாக $1000 சம்பள உயர்வையும் அதனை முதலாளிமார் சம்மேளனம் எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது குறித்தும் ஆராய்ந்து இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்க எதிர்பார்க்கின்றோம்.
அவை நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய செயல்படுத்தப்படும். தற்போது தேயிலை தோட்டங்கள் உரிய முறையில் பராமரிக்கப்படுவதில்லை. அதேபோல பெருந்தோட்ட பொருளாதாரத்தை சக்திமயப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே நாம் புதியதொரு சட்டமூலத்தை கொண்டு வந்துள்ளோம். அதாவது தரிசு நிலங்களை அரசாங்கம் பொறுப்பேற்கும் வகையிலான சட்டமூலம். அதற்கமைய தேயிலை ரப்பர் உற்பத்திகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவற்றை அபிவிருத்தி செய்ய மேலும் 6 மாத கால அவகாசம் வழங்கப்படும். அப்படியும் அவற்றை அபிவிருத்தி செய்ய தவறினால் அதனை அரசாங்கம் பொறுப்பேற்று அபிவிருத்தி செய்யக்கூடிய இயலுமை உள்ளவர்களுக்கு வழங்கப்படும். அதாவது பெருந்தோட்ட மக்களுக்கு மாடு வளர்ப்பு உள்ளிட்ட தொழில்களை செய்ய அந்த காணி வழங்கப்படும். அதாவது அந்த காணி சொந்தமாக வழங்கப்படாது, மாறாக அதன் பலனை பெற்றுக்கொள்ள வழங்கப்படும் எனவும் தொழில் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார்.